பிரபாகரன் ஒருவர் கண்டுபிடித்தார், நான் அரசியல் பேசவில்லை, அவர்கள் யுத்தம் முடிந்து விட்டது, இனி அகதி அந்தஸ்து கிடைக்க மாட்டாது. நானும் சகோதரர் சுமந்திரன் ஐயா அவர்களும் ஒரே நாள் வீடையில் வீட்டிருக்கும் பெரியோர்களை, இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்கள், அவையோர்களே, நண்பர் சகோதரர் சுமந்திரன் ஐயா அவர்களே, இன்றைய இந்துக்களின் சபர் என்றே கூறலாம். அத்தகைய பழைய மாணவர் சங்கத்தின் யாழ் கொழும்பு இருந்து இந்த விழாவிலே பிரதம அதிதியாக என்னை அழைத்ததற்கு உலகான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் விரும்பி பார்க்கின்ற ஒரு விவாத அரங்கு இந்துக்களின் சமர். ஆனால் ஒரு முறையும் நேரடியாக இருந்து நான் பார்த்ததில்லை. தொலைக்காட்சிகள், சமூக வலைத்தளங்களில் பார்த்துள்ளேன். மாணவர்களின் ஆளுமை இன்று அதே இந்துக்களின் பழைய மாணவர்களின் ஆளுமை இன்னும் சிறிது நிமிடங்களில் அரங்கேற உள்ளது. அங்கே ஒரு நீதிபதி, வழக்கு தொடர் தரப்பு சட்டத்தரணி, எதிர்த்தரப்பு சட்டத்தரணி என அங்கே ஒரு குழு தயார் நிலையில் இருக்கின்றது. எனவே அவர்களுடைய தலைப்பில் நான் கை வைக்க விரும்பவில்லை. ஒரு சில விடயங்கள் மட்டும் கூறி அமரலாமே இருக்கின்றேன். இன்றைய இளைய தலைமுறை சட்ட ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக மாற வேண்டும். போதவஸ்து குற்றங்கள் ஒழிக்கப்பட்ட சமுதாயமாக மாற வேண்டும். பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வல்லுறவுகள் இல்லாத ஒரு சமூகமாக மாற வேண்டும். எமது மாணவ மாணவிகளை பாதுகாக்கும் சமூக கடமையை ஒவ்வொருவரும் தனது கையில் எடுக்க வேண்டும். இத்தகைய குற்றச் செயல்கள் இல்லாதொழிக்கப்பட்டு எமது இன்றைய இளைய தலைமுறை நாளைய தலைவர்களாக மாற்றுவதற்கு எமது சமூகம் முன்னிற்கு வர வேண்டும் என்பதே எமது அவா. சட்ட ஆட்சிக்கு மதிப்பளித்து நீதிக்கு தலைவணங்கும் சமுதாயமாக, ஜனநாயக விழுமியங்களை மதிப்பளிக்கும் சமூகமாக, ஊடக தர்மத்தை பேணுகின்ற சமூகமாக எமது சமூகம் வாழ வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய விருப்பமும். உரிமையை பேசுகின்றோம், ஆனால் கடமையை செய்ய தவறுகின்றோம். இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் 3ஆம் அத்தியாயம் அடிப்படை மனித உரிமைகள் சம்பந்தமாக பேசுகின்றது. அதே அரசியலமைப்பு சட்டத்தில் 28வது பிரிவு கடமைகள் சம்பந்தமாக பேசுகின்றது. முதலில் நாங்கள் நமது சமூகத்துக்கு என்ன கடமை செய்தோம், நாட்டுக்கு என்ன கடமை செய்தோம் என பார்க்க வேண்டும். நாடு எனக்கு என்ன செய்தது, சமூகம் எனக்கு என்ன செய்தது என வினா கொடுக்கக்கூடாது. கடமையை செய்து முடித்துவிட்டு உங்களுடைய உரிமையை கேளுங்கள். பகவத்கீதையில் அழகாக கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதிக்கின்றார். அந்த போதனை ஒவ்வொருவருடைய மனசிலும் இருக்க வேண்டும். கடமை
நீதி, நேர்மை, நியாயம், தர்மத்தின் பால் இருக்க வேண்டும். அத்தகைய கடமைதான் நமது எதிர்கால இளைய சமூகத்துக்கு வழிகாட்டலாக அமையும். இன்று மாணவ மணிகள், மாணவ மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகம், பாலியல் வல்லுறவுகள் என பல பத்திரிகைகளில் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது நிறுத்தப்பட வேண்டும். போதவர்த்து கலாச்சாரம் எமது இளைய சமூகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. அது நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் எங்களுடைய தரவுகளின்படி 10-15% இத்தகைய போதவஸ்து மற்றும் குற்றச் செயல்கள் இடம்பெறுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இன்று நாம் கல்வி களஞ்சியத்தில் முன்னணியில் சென்று கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர் தேசம் செல்வத்தில் எமது மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய செல்வமும் எங்கள் கையில் உள்ள கல்வியும் நாளைய இளைய சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டலாக அமைய வேண்டும். எங்களுடைய காலம் யுத்தத்துடன் முடிவடைந்து விட்டது. நானும் சகோதரர் சுமந்திரன் ஐயா அவர்களும் ஒரே நாள் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்தோம். நான் நீதிபதியாக எனது பயணத்தை தொடர்ந்தேன். அவருக்கு புகழ்பூக்கும் ஜனாதிபதி சட்டத்தரணியாக கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒருவரை சட்ட மாமேதியாகவும் இன்னொரு நீதித்துறைக்கு அனுப்பியது. ஆனால் நாங்கள் கடமையை செய்வதற்காகவே எங்களுடைய சட்டத்தை பாவிக்கவும் வேண்டும். இறுதியாக நான் அரசியல் பேசவில்லை. ஆனால் அயல் நாட்டில், அதுவும் தமிழ் நாட்டில் 20 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் புரட்சியை, ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்தி அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அத்தகைய அரசியல் புரட்சி எமது இளைய சமுதாயத்திடம் இருக்க வேண்டும். இன்று பல வழிகளில் செய்திகள் பரிமாறப்படுகின்றன. சகோதரர் ஸ்ரீகஜன் அவர்கள் இருக்கின்றார். 91ஆம் ஆண்டு நான் சட்டத்தரணியாக வந்தபோது நீதிமன்ற பத்திரிகை நிருபரவர் என்று பிரபலம் வாய்ந்த வீரகேசரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக உயர்ந்து பத்திரிகை தர்மத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே இளைய சமுதாயம் மறந்துவிட வேண்டாம். இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி அமைகின்றேன். ஒருவர் கூறினார், 2000ஆம் ஆண்டு சகோதரர் சொபிசன் கூறினார், 2000ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் தற்சமயம் எங்களுடைய வரலாறு தெரியாமல் இருக்கின்றார்கள் என. 2016ஆம் ஆண்டு ஜாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது வாழ்வெட்டு, ஆவாக்குழு, போதவஸ்து என பலர் கைது செய்யப்பட்டு பிணைமனுக்கள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டன. அப்பொழுது 6 அல்லது 7 19 வயதுக்கு குறைந்த இளைஞர்கள் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அனைவரும் கல்விமான்களின் பிள்ளைகள், கல்வி பணிப்பாளரின் பிள்ளை, அதிபரின் பிள்ளை. ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு பல்சர் மோட்டார் பைக், ஐபோன், கழுத்தில் ஒரு சங்கிலி. நான் கேட்டேன், ஏன் இத்தகைய குற்றச்செயலை செய்கிறீர்கள் என.
அதற்கு பதிலளிக்கவில்லை. பின்னர் கேட்டேன், 2009ஆம் ஆண்டு உங்களுக்கு எத்தனை வயது என கேட்டேன். சிலர் 10 வயது என்றார்கள், சிலர் 11 வயது என்றார்கள். இங்கே ஒரு யுத்தம் நடந்தது, அது தெரியுமா என கேட்டேன். ஓம் சார், அது தெரியும் என்று. என்ன யுத்தம்? பிரபாகரன் ஒருவர் சண்டை பிடித்தார், சண்டையை நிப்பாட்டி போட்டார், அதால் எங்களால் வெளிநாட்டுக்கு போகலாம கிடக்கு. ஏனெனில் அந்த சொன்னவரின் 3 சகோதரங்கள் லண்டனில் இருக்கின்றார்கள். இவர் தன்னை லண்டனுக்கு எடுக்கும்படி கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, இனி அகதி அந்தஸ்து கிடைக்க மாட்டாது. அப்ப இவர் சண்டையை நிறுத்தினது எவ்வளவு பிள்ளையான விஷயம் சார் என்று சொன்னார். அந்த அளவுக்கு எம்மருடைய ஆயுத போராட்ட வரலாறு இளைஞர் மத்தியில் காணப்படுகின்றது. அது தவறல்ல, ஏனெனில் அதை கதைத்தால் பயங்கரவாத தடை சட்டம், அதை சொல்லிக் கொடுத்தால் பயங்கரவாத தடை சட்டம், அது பாயும். வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ள இளைஞர்கள் யுவதிகளுக்கு தெரிந்த எமது வரலாறு வடக்கு கிழக்கில் வாழும் எமது இளைஞர் யுவதிகளிடம் இல்லை. அதற்கு காரணம் பாதுகாப்பு சம்பந்தமான பயம். எனவே வன்செயல் வேண்டாம், வன்முறை வேண்டாம். நமது இளைய சமுதாயம் நாளைய தலைவர்களாக மாற வேண்டும். உணருங்கள், பெற்றோர் சொற்படி நடவுங்கள், ஆசிரியர்கள் சொற்படி நடவுங்கள், பெரியோர்கள் சொற்படி நடவுங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நன்றி